போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதால் இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணித்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது. இதுகுறித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், பொறுப்புள்ள எதிர்க்கட்சி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பாடு எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது மறைமுகமாக பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பதாக அமையும். அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்களே இரண்டாவது பெரிய கட்சி என்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக முன்னெடுக்கும். பாஜக ஆதரவுடன் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கோதான் அதிமுகவின் நிலைப்பாடு சாதகமாக அமையும். இது அதிமுகவின் சரிவுக்கான புள்ளியாக அமையும் என திருமாவளவன் விமர்சனம் செய்திருந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது போலவே தேமுதிகவும் தேர்தலில் இருந்து பின்வாங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அறிவித்து அரசியல் களத்திற்கு வந்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இதனால் இந்த தேர்தலில் திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல ஈரோடு கிழக்கு தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் 2023 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பெண் வேட்பாளர் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை ஆண் வேட்பாளரை களமிறக்க சீமான் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேட்பாளர் தொடர்பாக 3 பேரை நேர்காணல் செய்த சீமான் MBA பட்டதாரி ஒருவரை தேர்வு செய்துள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தமிழக பாஜகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 இலக்கை நோக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க விரும்பவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் என அவர் சார்பில் வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராக இடைத்தேர்தலில் இருந்து பின்வாங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் நிற்பது குறிப்பிடத்தக்கது. பெரியார் திடலில் வளர்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களாக பெரியார் குறித்தே அவதூறு கருத்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் இதுவரை வெளியான அறிவிப்புகளின் அடிப்படையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக களத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.